அனைவருக்கும் வணக்கம். கடைசி வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோ. அதை பார்க்காதவங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? நீரின் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம். நீரில் நேராக ஒரு வண்டி போச்சுன்னா எப்படி இருக்கும்? நேர்கோட்டு இயக்கம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக மூவ் ஆகும். தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? நெய்வேலி. தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம். நமக்கு நீர்மின் நிலையம் தெரிஞ்சிருக்கணும், அணுமின் நிலையம் தெரிஞ்சிருக்கணும். இது அனல் மின் நிலையம். சரிங்களா? அடுத்தது எது அடிப்படை அளவு? கிலோமீட்டர், கன அளவு, வேகம், கிலோகிராம். கிலோகிராம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மீண்டும் மீண்டும் நமக்கு மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள், மீண்டும் மீண்டும் முன்னேற்றம் செய்யும் மின்கலன்கள் துணை மின்கலன்கள். ஸோ இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் பாருங்க, இயற்கை காந்தம் எது? மேக்னைட். இயற்கை காந்தம் எது? மேக்னைட். வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி தெர்மோமீட்டர். திருப்பி சொல்கிறேன், நம்ம மின்னழுத்தத்துக்கு அம்மீட்டர்னு பார்த்தீங்க, வெப்பநிலையை அளக்கிறதுக்கு தெர்மோமீட்டர். சரிங்களா? நம்ம காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வைப்பாங்க தெரியுமா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நமக்கு இங்கே தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்தது சர்வ கரைப்பான். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கொஷினில் வருதோ வரலையோ, பட் பேசிக்காக நம்ம விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கு சர்வ கரைப்பான் அப்படின்னா என்ன, பொது கரைப்பான்னா என்ன? நீர். அதாவது இந்த நீரை நம்ம வந்து அங்கே லிக்விட் ஊற்றுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள பொருள் கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரை வந்து என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லைன்னா பொது கரைப்பான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தத்துவங்கள் படிச்சுக்கணும். தத்துவங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இவ்வாறு செயல்பட்டால் தான் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே வந்து அறிவியல் விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தத்துவம்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? சலவை இயந்திரம். நம்மளுடைய வாஷிங் மிஷின் இருக்குல்ல, வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? அழுக்க போக்கிரும். அப்போ நீ இப்படி மைண்டில் வச்சுக்கோ, மைய விலக்கு விசை விளக்கிருச்சு, அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு குடைராட்டினம் என்ன பண்ணும்? சுற்றும். அப்படியே நல்லா பெருசாக ரவுண்டாக சுற்றுமா? அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்ம வந்து விளக்கி சுற்றுது. ஸோ மைய விலக்கு விசை. சரிங்களா? அடுத்தது வண்டியில் சக்கரத்தின் இயக்கம் சுய சுழற்சி இயக்கம். நெக்ஸ்ட்டு முன்னும் பின்னும் மூவ் ஆனோம்னா அலைவு இயக்கம். நம்ம ஊஞ்சலில் இப்படி மேலே இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி ஆடிக்கிட்டு வந்தாலே, சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், இந்த அலைவு இயக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி இப்படி மூவ் பண்ணிட்டு வந்தாலே அதுக்கு பேர் என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். அடுத்தது பாருங்க, அடுத்தது பருப்பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. ஃபோர்ஸ் ஐன்ஸ்டீன் எப்பொழுது இந்த நிலையை உறுதி செஞ்சாங்க? 1995. நெக்ஸ்ட்டு காய் கனியாதல், தாவரம் வளர்த்தல். இது என்ன மாற்றம்? விரும்பத்தக்க மாற்றம். சரிங்களா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், தங்கத்தின் தூய்மையை தங்கத்தின் தூய்மையை நம்ம வந்து எந்த அழகால் அளக்கலாம்? தெரிஞ்சுக்கோங்க. மில்லிங்கிறது சின்னது, மைக்ரோ அதை விட சின்னது, நானோ அதை விட சின்னது. 10⁻⁻9 அந்த மாதிரிலாம் இதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் தங்கம் அப்படிங்கிறத நம்ம கேரட்னு சொல்லுவோம். சரிங்களா? மிஸ் நம்ம சாப்பிட்ற கேரட்டா மிஸ்? அது கிடையாதுயா. இது வந்து தங்கத்தோட குவாலிட்டியை சொல்லுவாங்க. சரிங்களா? சுத்த தங்கம்ங்கிறது 24 கேரட். ஒரு தக்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், சுத்த தங்கம்ங்கிறது 24 கேரட்டு. இது மோஸ்ட்லி வந்து அந்த சவுதி அரேபியா, நம்மளோட துபாய், அங்கே ஃபாரின்லேருந்து வரப்போ அந்த மாதிரி கேரக்டரை வாங்கிட்டு வராங்க. சரிங்களா? பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி 22 கேரட். சரிங்களா? 22 கேரட் தங்கம் யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா, இது ரொம்ப காஸ்ட் அதிகமாக போயிட்டுருக்குங்கிறனால அங்கங்கே 9 கேரட் தங்கம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 9 கேரட்டுங்கிறது என்ன அப்படின்னா, தங்கம் செய்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? காப்பர்லாம் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்கல்ல. தங்கம் கம்மியாக, காப்பர் அதிகமாக இதில் இருக்கும். சரிங்களா? பட் இதுதான் நம்ம ஜென்ரலாக அதிகமாக யூஸ் பண்ணுற தங்கம். பட் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகாக வந்து 24 கேரட் தங்கம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் தெளிவாக சொல்லணும். தங்கத்தின் தூய்மையை எந்த அழகால் அளக்கலாம்? கேரட். தங்கத்தோட கேரட் என்னதான்? 24 கேரட்டு தான். இதுதான் தூய்மையான தங்கம். ஸோ தூய்மை அப்படின்னு வந்தாலே 24 மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பனிக்கட்டி உருகுதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல் எத்தகைய மாற்றம்? இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். ஆமாம் தானே? அடுத்தது பாருங்க,
குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் முறை. எதில் ஜவ்வூடு பரவல். திருப்பி சொல்கிறேன். குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் முறை. எதில் ஜவ்வூடு பரவல். அடுத்தது, நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? ரூதர் போர்டு. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? ரூதர் போர்டு. கலவைனா என்ன? கலவைனா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். காற்று, பால் ரெண்டுமே உண்டு. ஏன்? காற்றுல எல்லாவித இதுவுமே இருக்கும். ஆமாம் தானே? என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? நைட்ரஜன் நம்ம சொல்லலாம் நம்ம, சரிங்களா? ஸோ வளிமண்டல வாயுக்கள் எல்லாமே எனக்கு வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நம்மளுடைய காற்றில். ஸோ பாலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்துருப்பாங்க. சில பேர் நம்ம வாங்குகிற அந்த பாக்கெட் பாலெல்லாம் வந்து சில சில இதெல்லாம் வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கலவை. அப்போ கலவைனா என்ன? நமக்கு அங்கே ஒரு பொருள் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கலந்திருப்பது தான் நம்ம கலவைன்னு சொல்லுவாங்க. சரியா? 2, 3, 4 பல யார் வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ கலவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை அப்படிலாம் பேர்லாம் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் தாக்கத்திலிருந்து பூமியை பாதுகாப்பது எது? ஓசோன் மண்டலம். சரிங்களா? ஓசோன் மண்டலம்னா என்னப்பா? சொல்லுங்க யாராவது. குட். என்னன்னா, நம்மளுடைய வளிமண்டலம், அதாவது நம்மளோட வானம் நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம வானத்துக்கு மேலே பூமி வந்து லேயர் லேயராக இருக்கும். சரிங்களா? அந்த லேயரில் அதுக்கு கீழே நீங்கள் அதாவது வளிமண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து அழகாக நம்மளே பாதுகாக்கும். பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஃப்ரிட்ஜு அது இது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து கவனிச்சுக்கோங்க, கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. புற ஊதா கதிர்கள் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோமா? இந்த புற ஊதா கதிர்கள் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் உள்ள என்ன இதுனா சிஎஃப்சி அப்படின்னு ஒரு குளோரோ ஃப்ளோரோ கார்பன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் இருந்துலாம் வெளியே வருது. சரிங்களா? இந்த இந்த வெளியே வர்றதுனால நீங்கள் போடுற ஏசி இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிஎஃப்சி வந்து வெளியே அதிகமாக வரனால ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்துருச்சு. தெரிஞ்சுக்கோ. இந்த ஓசோன் மண்டலம் தான் நம்மளைய புற ஊதா கதிர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய யூஸ் பண்ணி அதில் ஓட்டை விட செஞ்சுட்டோம். அப்படியே ஓட்டை ஆயிடுச்சு. பட் இருக்க இருக்க இன்னும் ஓட்டை என்ன ஆகிட்டுருக்கு? பெருசாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா, இப்போ யூஸ் பண்ணுற இப்போ வந்து புதுசாக வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இந்த சிஎஃப்சியோட அளவு வந்து கம்மி பண்ணுங்க. இதை வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இயற்கையை வந்து என்ன பண்ணுது? பாதிக்குது. ஸோ சிஎஸ்சி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா? கம்மியாக. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஓசோன் மண்டலத்தை நம்ம ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓசோன் மண்டலம் புற ஊதா கதிர்கள் நம்மளை தாக்காமல், இது எங்கேருந்து வருது? சூரியன்கிட்டருந்து வருது. இது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. ஓசோன் மண்டலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிஎஃப்சி கார்பனால் ஓட்ட வர செஞ்சுட்டோம். சொல்லுவாங்க தெரியுமா? மார்கழி மாதம் வந்து சீக்கிரம் எழுந்திரிங்க. சீக்கிரம்னா எத்தனை மணி மிஸ்? 7 மணியா? 7 மணிக்கு எருமை மாடு தான் எந்திரிக்கும். சொல்லுவாங்க தெரியுமா? நாணி 4 மணிக்கு எந்திரிப்பான், அறிவாளி 5 மணிக்கு எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் சும்மா சொல்கிறது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? கவனிங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட வந்து மார்கழி மாதம் வந்து இந்த ஓசோன் படலம் வந்து என்ன பண்ணுன்னா பூமியிட்ட கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்போ அந்த கதிர்கள் நம்ம சுவாசிக்க நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால தான் மார்கழி மாதம் வந்து நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வந்து கோலம் போட போகிறது, கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு போகலாம். காற்று என்பது ஒரு கலவை. ஆமாம். நம்ம ஏற்கனவே சொன்னோமா? என்ன சொன்னோம்? காற்றும் பாலும் ஒரு கலவைன்னு சொன்னோமா? இதை சொன்னவர் யார்? லவாய்சியர். யார் சொன்னா? லவாய்சியர். அடுத்தது பாருங்க. ஆக்சிஜன் வாயுவை கண்டுபிடித்தவர். அப்போ இங்கே பாருங்களேன். காற்று கலவைன்னு சொன்னது லவாய்சியர். ஆக்சிஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் யார்? திருப்பி சொல்கிறேன். ஆக்சிஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி. சொல்லுங்கள். ஜோசப் பிரிஸ்லி. என்னதான் இவர் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சது நம்ம லவாய்சியர் தான். தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? அப்போ வந்து இங்கே பார்த்தோம் லவாய்சியர் என்ன பண்ணியிருந்தாரு? காற்று என்பது ஒரு கலவை அப்படின்னு சொன்னார். அதே லவாய்சியர் தான் ஆக்சிஜன் பேரை வச்சார்.
பட் ஆக்ஸிஜனை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜோசப் சொல்லுங்க. ஜோசப் பிரிஸ்லி. சரிங்களா? தெளிவா இருக்கணும். கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஆக்ஸிஜன் வாயுவை கண்டறிந்தவர்னு கேட்குறானா? ஆக்ஸிஜனுக்கு பெயர் வச்சாங்கன்னு கேட்குறானா? தெளிவா எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. கற்பூரம், நாப்தலின், அயோடின், அந்து உருண்டை எல்லாமே தான். சரிங்களா? அடுத்தது ஒளிச்சேர்க்கைக்கு கவனிங்க. ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெற சூரிய ஒளி இந்த சரிங்களா? ஒளி தேவை அப்படின்னு சொன்னது யாரு? ஜான் இன்ஜன் ஹவுஸ். ஸோ ஹவுஸை மைண்டில் வச்சுக்கோ. சரியா? சூரிய ஒளி நமக்கு தேவை. எதுக்கு தேவை? ஒளிச்சேர்க்கைக்கு தேவை அப்படின்னு சொன்னது யாரு? ஹவுஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க. காற்றில் கலந்துள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் அளவு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ தான் நம்ம சொன்னோம் காற்றுல என்னப்பா இருக்குது சொல்லுங்கள். காற்றுல கலவைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 78%. ஸோ நைட்டு எப்போ வரும்? 7-8 மணிக்கு மேலே வரும். அப்படி மைண்டில் வச்சுக்கோ. நைட்டு எப்படி வரும்? 7-8 மணிக்கு மேலே தான் என்ன வரும்? நைட் வரும். ஆக்சிஜன் எப்போ வரும்னா 21 வயசுக்கு மேலே ஆக்சிஜன் தேவைங்க. மைண்டில் வச்சுக்கோ. சரியா? ஸோ நைட்ரஜன்கிறது எனக்கு என்னப்பா? 78. ஆக்சிஜனுங்கிறது என்னப்பா? 21. திருப்பி சொல்கிறேன். நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் அளவு 21. எங்கே? காற்றுல. சரிங்களா? அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியை உறிஞ்ச பயன்படுவது எது? பச்சையம். பச்சையம். வெரி குட். அடுத்தது பாருங்க. உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படும் CO2 எந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாற்றமடையும்? -57°C. சரிங்களா? அடுத்தது உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. அடுத்தது ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் பொழுது, இந்த இடத்துல வந்து சின்ன மிஸ்டேக், செலுத்தும் பொழுது. சரிங்களா? செலுத்தும் பொழுது எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்தப்படுகிறது. ராக்கெட் மேலே ஏற்றுறோம்ல, நம்ம எரிபொருளோட ஆக்சிஜனும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டுமே ரைட்டு. மேலே போக போக நமக்கு ஆக்சிஜன் அளவு கம்மியாகும். சரிங்களா? அடுத்தது பாரு. தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் என்ன? இலைத்துளை, ஸ்டொமேட்டா ரெண்டுமே தான். நெக்ஸ்ட்டு புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீரானது உப்பு நீராகும்? 97%. அதாவது இந்த நல்லா நல்லா கவனிங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு நீர்னு கேட்டால் சரிங்களா? உப்பு நீர்னு கேட்டால் 97%. நன்னீர் நல்ல தண்ணி கேட்டால் 3% தான். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். உப்பு நீர்னு கேட்டால் எங்கே? பூமியில் 97% வந்து உப்பு நீர். 3% என்னது? நன்னீர். சரிங்களா? அடுத்தது ஒரு காலன். ஒரு காலனுங்கிறது அளவுப்பா. மிஸ் காலன்னா எமன் மிஸ் தமிழில் படித்தோம் மிஸ். ரைட்டு தான். பட் இப்போ என்ன படிக்கிறோம்? சயின்ஸு. இதில் காலன்கிறது என்னது? 3.85 லிட்டர். ஸோ காலன்கிறது நம்மளுடைய லிட்டர் அளவுகளில் ஒன்று. சரிங்களா? எத்தனை லிட்டர்ப்பா? 3.85 லிட்டர். வெரி குட். அடுத்தது பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் உறைந்த நிலையில் உள்ளது? நம்ம 3% தான் சொல்லியிருக்கோம். இந்த 3லையும் 68.7% தான் இருக்குது, உறைஞ்சிருக்கான். சரிங்களா? அடுத்தது வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? லவாய்சியர். வெரி குட். இவர் என்ன பண்ணார்? சொல்லுங்க பக்கம் டக்கு டக்குன்னு. லவாய்சியர்னு வந்தால் மைண்டில் வந்துடணும். லவாய்சியர் என்ன பண்ணார்? காற்று ஒரு கலவைன்னு சொன்னார். ரைட்டா? வெரி குட். அடுத்து என்ன சொன்னார்? ஆக்சிஜனுக்கு பேர் வச்சார். சூப்பர்ப்பா. வெரி குட், வெரி குட். அடுத்தது பாருங்க. மனித உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 2 to 3 லிட்டர். சரிங்களா? அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? லவாய்சியர். நெக்ஸ்ட்டு இயற்கை நிறங்காட்டி என்ற வேதியியலாளர்கள் எந்த நிறத்தை குறிப்பிடுகின்றனர்? மஞ்சள். வெரி குட். உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? மண்புழு. தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலக்காடுகள் எங்கெங்கே இருக்குது? பிச்சாவரம், பள்ளிக்கரணை, செம்பரம்பாக்கம் எல்லாமே.
நாம் பயன்படுத்தப்படும் சமையல் உப்பு எது? சோடியம் குளோரைட். திருப்பி சொல்கிறேன், நம்ம பயன்படுத்துகிற உப்பு எது? சோடியம் குளோரைட். மறந்துடாத. NaCl அப்படின்னு கேட்டாலும் எழுதணும். எழுத்தாலையும் எழுதணும், குறியீட்லேயும் எழுதணும். என்னது இது? நம்ம யூஸ் பண்ணுற உப்பு சொல்லுங்கள். சோடியம் குளோரைட். NaCl. Na சோடியம், Clனா குளோரைட். சரி சொல்கிறேன், NaCl. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வெங்காயத்தை அறுக்கும் பொழுது நமது கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா ப்ரோப்பேன் தயால்சைட் அப்படின்னு நம்ம கண்ணில் அது வர்றதுனால தான். சரிங்களா? அடுத்தது, அன்றாட வாழ்வில் பாரிசாந்துவின் பயன்பாடு என்ன? எலும்பு முறிவு சிகிச்சை, சிலைகள் தயாரிக்க, பொம்மை தயாரிக்க எல்லாத்துக்கும் பயன்படுது. நெக்ஸ்ட்டு, சோப்பு தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் சோடியம் குளோரைட். அடுத்தது, சிமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சா? இங்கிலாந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்தில் யார் கண்டுபிடிச்சா? ஜோசப் ஆஸ்டின். சொல்லுங்கள், ஜோசப் ஆஸ்பிடின். சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணார்? சிமெண்ட்டை சொன்னவர். சிமெண்ட்டை 1824 கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சாங்க? இங்கிலாந்துக்காரங்க கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்தில் யார் கண்டுபிடிச்சா? ஜோசப் ஆஸ்பிரின். ஒரு கொஷினை என்னென்ன ஆங்கிளில் படிக்க முடியுமோ அவ்வளோ படித்தா தான் நமக்கு மைண்டில் ஏறும். சரிங்களா? அடுத்தது, தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எவை? நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே தான். அடுத்தது, பீனால் என்பது எது? கார்பாலிக் அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த அமிலம். மைண்ட் செட் பண்ணிக்கோ. பீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் ஆசிட், வீரியம் குறைந்த ஆக்சிட். சரிங்களா? அடுத்தது, இரு வித்தலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பின் பெயர் என்ன? ஆணிவேர் தொகுப்பு. அப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, இருவித்தலை தாவரத்தில் எந்த தொகுப்பு இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆணிவேர் தொகுப்பு. இதில் இருவித்தலையில் ஆணிவேர். சரிங்களா? அடுத்தது, அப்போ ஒரு வித்திலையில் எத்தனை மிஸ் இருக்குது? சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாண்டா. யார் நொறுக்கிட்டான்? ஒருத்தர் நொறுக்கிட்டாண்டா. மைண்டில் வச்சுக்கோ. ஒரு வித்தலை தாவரம். இரு வித்தலைனா என்ன? 2 ஆணி காலில் குத்திருச்சு. சொல்லு, 2 ஆணி காலில் குத்திருச்சு. மைண்டில் வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்தது, வேர்களில் உணவை சேமிக்கும் தாவரத்திற்கு என்ன பெயர்? எடுத்துக்காட்டு கேரட். நெக்ஸ்ட்டு, பூமியில் வறண்ட பகுதியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாலைவனம். வெரி குட். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்கள். ஜிராங் பறவைகள் பூங்கா எங்குள்ளது? சிங்கப்பூரில். குளிர்கால கோடைக்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆமை மற்றும் நத்தை. அடுத்தது பாருங்கள், கூந்தன்குளம் பறவை. கூந்தன்குளம் எங்கே இருக்குது? நம்மளுடைய திருநெல்வேலி. நீரில் கரையும் வைட்டமின்கள். நம்மள்கிட்ட வைட்டமினுக்குன்னே நம்ம அகாடமியில் வந்து தனி வீடியோஸ் கம்மிங் வரும். உங்களை அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீரில் எந்த வைட்டமின் கரையும்? சரிங்களா? நல்லா போய் கரையும். பிசி. சரிங்களா? பிசி. ஓகே, பிசி மைண்டில் வச்சுக்கோங்க. பியும் சியும். சரிங்களா? அடுத்தது, விட்டமின் ஏவால் என்ன நோய் வரும்? மலைக்கண் நோய். என்ன நோய்? மலைக்கண் நோய். கால்சியம் குறைபாட்டால் ரிக்கெட்ஸு. வெரி குட். இப்போ நான் வச்சுருக்க நல்ல ஸ்க்ரீனு தெளிவாக படிச்சுக்கோங்க. என்னென்னா, இது எல்லாமே நம்மளுடைய செல்ஸில் உள்ளது. கவனிங்க. செல்லின் கதவு எது? செல் ஜவ்வு. செல்லின் பாதுகாவலர் எது? செல் சுவர். செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். இங்கு வரும் பசுங்கணிகம். செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண் குமிழ்கள். இது 3 சொல்லி இன்னு நுண் குமிழ்கள். திருப்பி சொல்கிறேன், செல்லின் கதவு செல் ஜவ்வு தான். நம்ம வந்து விலங்கு செல் பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? தாவர செல் பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மேலே இப்படி நம்மளை வந்து இருக்கு பார்த்தியா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? செல்லின் கதவு. செல் பாதுகாவலர்னா அதுக்கு அங்கிட்டு உள்ள செல் சுவரை தான் சொல்லுவாங்க, பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. உணவு தொழிற்சாலைங்கிறது என்ன அப்படின்னா பசுங்கணிகம். சேமிப்பு கடங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நுண் குமிழ்கள். சரிங்களா? முக்கியம். அடுத்தது, தலைமை சுரப்பி பிட்யூட்ரி. மனிதன் முகத்தில் காணப்படும் மிக பெரிய உறுதியான எலும்பு கீழ்த்தாடை எலும்பு. பட் இதே கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? மனிதன் முகத்தில் காணப்படும் மிக பெருசு கீழ்த்தாடை. மிகச்சிறியன்னு கேட்டாங்கன்னா
திருப்பி சொல்கிறேன், ரீகால் பண்ணுறேன். மிகச்சிறியன்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் அங்கவடி. அதாவது நம்மளுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காதில் இருக்கும்ல, அது இந்த இதை சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன எலும்பு அங்கவடி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூப்பா.